இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளின் வார்த்தை. இதோ இந்த நாளிலே நம்மோடு கூட நம்மை படைத்த கடவுள், இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த திருவிவிலியத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே வாழ்வு உண்டு. நம்முடைய வாழ்வு இந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஆறுதல் நமக்கு உண்டு. நாம் நடக்கின்ற பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது இந்த வார்த்தை. இந்த வார்த்தை இதோ இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுகின்ற இறை வார்த்தை. ரோமையர் திருமுகம், புனித பவுல் எழுதிய ரோமையர் திருமுகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 12 தூய் ஆவியானவர் காட்டுகிறார். ரோமையர் 10வது அதிகாரம் 12வது திருவசனம். இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. நம் அனைவருக்கும், இந்த உலகில் உள்ள எல்லா மனிதருக்கும், எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவரே. நம்மை படைத்த இந்த உலகத்திலே மனிதனை, எல்லா மனிதரையும் படைத்த கடவுள் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி யார் யார் மன்றாடுகிறார்களோ அத்தனை பேருக்கும், யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ தாழ்ந்தவன் என்றோ உயர்ந்தவர் என்றோ யார் என்றோ ஆண்டவர் பாகுபாடு காட்டுவதில்லை. எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரே நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மையும் படைத்து, நம் எல்லோரையும் படைத்து, இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் அனைவரையும் படைத்த ஆண்டவர். அவரிடம் யார் யார் மன்றாடுகிறார்களோ, ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி யார் யார் மன்றாடுகிறாரோ அத்தனை பேருக்கும் எதற்காக மன்றாடுகிறார்களோ அந்த மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். அந்த மன்றாட்டுக்கு அளவற்ற நலன்களை, நன்மையே உருவான ஆண்டவர் அளவற்ற நலன்களை நம் ஒவ்வொருவருக்கும் பொழிகிறவராய் இருக்கிறார். அன்பான சகோதரமே, ஆண்டவருடைய வார்த்தையிலே உயிர் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. அது சொன்னதை செய்து முடிக்கும். நீங்கள் ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகிற பொழுது, நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் நலன்களை பொழிகிறவராயிருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு அதிகமாய் ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். விதை எப்படி ஒன்று நிலத்தில் விழுந்து அது பல மடங்கு கொடுப்பது போல ஆண்டவருடைய இறை வார்த்தை பலன் தருகிறவராயிருக்கிறது. 1க்கு 100 பலன் மடங்கு பலன் தருவதாய் இருக்கிறது. மீண்டுமாக நாம் பார்க்கிறோம். ரோமையர் திருமுகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே புனித பவுல் ரோமையருக்கு திருமுகத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கினார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையாக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. நம் ஒவ்வொருவரையும் சரிசமமாக பார்க்கிறவர். அவர் யாருக்கு வேறுபாடு காட்டுவதில்லை. எப்பொழுது அவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகிறவர்களுக்கு, யாராயிருந்தாலும் சொல்லிய வேறுபாடு காட்டுவதில்லை. எல்லோருக்கும் அவர் நீதி வழங்குகிறவர். எல்லோருக்கும்
ஒரே மாதிரியாக ஆண்டவர் வழங்குகிறவர். இயேசு கிறிஸ்து மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக நம்மை படைத்த கடவுள் எல்லா மனிதரையும் அவருக்கு ஏற்புடையவராகிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார். அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரமே, நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தவர். அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நீதி வழங்குகிறவர், நன்மையே வழங்குகிறவர். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. யார் யார் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அளவற்ற நலன்களை பொழிகிறார். நம் ஒவ்வொருவருக்கு என்ன தேவையோ, என்ன நலன் தேவையோ, எந்த நன்மையான காரியங்கள் தேவையோ அத்தனையும் கொடுக்கிறவராய், அதிகமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகில எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீர் ஒருவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீது நம்பிக்கை கொண்டு உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் அளவற்ற நலன்களை பொழிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே கூட உன் பெயரை சொல்லி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்மையான காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம். எங்கள் நம்பிக்கையை நீர் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.